Hello friends, Assalamualaikum. Welcome to Taste of Trichy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு 20 போல வெண்டைக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண அந்த வெண்டைக்காவை ஒரு கிளாத்ல போட்டு எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ண வெண்டைக்காவை 2 சைடும் நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுக்கணும்னு இல்லை, முடிஞ்ச அளவு எடுத்தால் போதும். நான் எல்லா வெண்டைக்காவையும் இதே மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. க்ளீன் பண்ண இந்த வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீட்டமானாலும் கட் பண்ணிக்கலாம். வேண்டாம் சின்ன சின்ன சைஸாக வேணும்னா நடுவில் கூட ஒரு கட் பண்ணி போட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கும். இந்த மாதிரி வெண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கட் பண்ண அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பைண்டிங் ஆகுறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் ஆயில் கூட, நார்மலான குக்கிங் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு அந்த ஆயில் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்ல ஒரு பைண்டிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப லாங் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக ஹெல்த்தியாக கிறிஸ்பியாக நல்லா பண்ணிடலாம். எனக்கு இன்னமும் ஈரப்பதம் வரலைங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இதே மாதிரி நான் பிசைஞ்சுக்கிறேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வெண்டைக்காய் எல்லாம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட வெண்டைக்காய் குர்குரே ஈஸியாக, சிம்பிளாக, கிறிஸ்பியாக, டேஸ்டியாக வீட்டில் அழகாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக குட்டீஸ் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் சாப்பிடாத ஆளுங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.